ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோவில் கடல் முருகன் சொல்லும் வரலாறு. அதான் என்னன்னு பாக்குறீங்களா? திருச்செந்தூரோட வரலாறும் அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருச்செந்தூரோட விளாகையும் சேர்த்தே பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது இந்த வீடியோல நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 விஷயங்களை பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ திருச்செந்தூர்ல உங்களுக்கு என்னென்னலாம் ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடைக்குது, எந்த மாதிரி உங்களுக்கு விஷயம்லாம் கிடைக்குதுன்றதை பார்க்க போறோம். ரெண்டாவது வந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்கா திருச்செந்தூரோட வரலாறை பார்க்க போறோம். மூணாவது பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர்ல அந்த கோவில்ல என்னென்னலாம் ஸ்பெஷல் பிளேஸ் இருக்கு, இந்த 3ஐயும் நம்ம பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம ஒரு மாசத்துக்கு முன்னாடி திருச்செந்தூரை பிளான் பண்றோம்னு நினைச்சீங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, நீங்க கவலைப்பட வேணாம். நீங்க ஆன்லைன்ல திருச்செந்தூர் வெப்சைட் போயிட்டு நீங்க ரூம் வந்து புக் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ரூம் தான் அவைலபிளா இருக்கும். இந்த பிரைஸ்ல தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எப்படி வேணுமோ அதை நீங்க பண்ணிக்கலாம். இல்லை என்னால பண்ண முடியலன்னா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அடுத்த வீடியோல வந்து உங்களுக்கு ரூம் எப்படி புக் பண்றது இல்லைன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லித்தரேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது உங்களுக்கு ஏற்ற ப்ரைஸாக இருக்கும், நல்லா நீட்டாகவும் இருக்கும் இந்த ரூம். இந்த ரூம் எங்கே இருக்குது ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கோவிலுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது, அந்த சப்பல் விடுற இடத்துல பக்கத்தில் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இல்லை நான் திடீர்னு வந்துட்டேன், திடீர்னு நான் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேணாம். இந்த கோவில் முடிஞ்ச ஒரு என்ட்ரன்ஸ் பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. இங்கெல்லாம் நிறைய ரூம்ஸ் அவைலபிளாகவே இருக்குது. திடீர்னு இன்றைக்கே பிளான் பண்ணி போனால் கூட இருக்குது. ஆனால் என்னன்னா இங்கே வந்து ப்ரைஸ் எவ்வளோ வருது அப்படின்னாக்கா, ஏசி நான் ஏசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏசி அப்படின்னா 2500, நான் ஏசினா 1700 சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இல்லை எனக்கு இன்னும் கம்மி பட்ஜெட்னா நீங்கள் ரொம்ப உள்ளெல்லாம் சந்தில் தேடி பார்க்கணும், ஒரு 1000s கூட கிடைக்கும். ஸோ இதுதான் இங்கே இருக்கிற பட்ஜெட்ஸு. ஸோ நீங்கள் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஒன்று கோவில் முன்னாடியே பிளான் பண்ணிங்கன்னா கோவிலில் சூஸ் பண்ணுங்க, இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி ரூம்ஸை சூஸ் பண்ணலாம். அடுத்தது ஃபுட்டு எங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த ரூம் அதாவது கோவில்லே வந்து ஒரு ஃபுட்டு அங்கே காசுக்காக ஒரு சீப் அண்ட் பெஸ்டான அங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். கம்மியான ப்ரைஸ்லேயே சாப்பாடு இருக்குது. அதுவும் ஆஃபீஸ் தான் பாருங்க, இதுதான் அந்த ஹோட்டல் அந்த கோவிலே ரெடி பண்ணியிருக்குது. இல்லை எனக்கு அது வேணும்னா அதே மாதிரி நீங்கள் கோவில் என்ட்ரன்ஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து ஃபுட்டெல்லாம் வந்து ஒரு ஹைஃபையாக இருக்கும், ரொம்ப ஜாஸ்தி விலையாக இருக்கும், நான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பிளேஸ் நம்ம சொல்லிட்டோம். ஸோ இது முக்கியமான விஷயத்துல நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூரோட வரலாறை பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த முருகரோட 6 படையில பார்த்தீங்கன்னாக்கா திருச்செந்தூர் 2ஆம் படை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில திருச்செந்தூர் என்ற ஊர்ல இருக்கு. ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா திருச்செந்தூர் கோயில்ன்றாங்க. திருச்செந்தூர்ன்றது ஊர், தூத்துக்குடியில இருக்கிற ஒரு மாவட்டம், ஒரு பெயர், ஓகேவா? அது உள்ள இருக்கிற கோவில் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கோவில் பேர் தான் வந்து சுப்பிரமணிய சுவாமி கோவில். இந்த கோயிலோட பேர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவில் 6 படையில இந்த திருச்செந்தூர் 2ஆம் படை மட்டும் ஒரு விசேஷமான ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, முருகர் வந்து இதுல கடல் பக்கத்திலே இருக்கும். மற்ற 5 படையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா முருகர் மலை மேல இருப்பார். இதுதான் அந்த 2ஆம் படைக்கும் மீதி இருக்கிற படைக்கும் டிஃப்ரென்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறமேட்டா பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோயில் உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த ஊர் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடல்ல தானே இருந்தது. இந்த ஊர் பேர் வந்து முதல்ல திருச்செந்தூர் இல்லை, செந்தில் அப்படின்ற ஊராக தான் இருந்தது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா மீனவர்களும் அதுக்கப்புறம் வணிகரும் இங்க வாழ்ந்தாங்க சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா, இந்த ஊருக்கு எப்படி திருச்செந்தூர் பெயர் எப்படி வந்தது அப்படின்னாக்கா, நம்ம வந்து செந்தில்ன்றது அதுக்கப்புறம் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா செந்தில்லூர் அப்படின்னு மாறிச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து சூரசம்ஹாரம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த கோயில் உருவானதுக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய முருகர் பேர் வந்து செந்தில் ஆண்டவர் என்று சொல்லுவாங்க, போற்றப்படுவாங்க. அதனால திரு என்பது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புனிதமான இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா கோயிலும் திரு சேர்ப்பாங்க பெரிய பெரிய கோயில்ல. அப்ப திரு அப்புறமேட்டா பிளஸ் செந்தில் ஊருக்கு வந்து இச்சு போட்டு செந்தில் திருச்செந்தூர், திரு இச்சு போட்டு திருச்செந்தூர் அப்படின்னு மாத்திட்டாங்க. சோ நம்ம திருச்செந்தூர் எப்படி செந்தில் பேருன்றது முருகருக்காகவே இந்த கோயிலுக்காகவே இதை மாற்றப்பட்டாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த கோயில் எப்படி வந்தது, உருவானது, இதுக்கான கதையெல்லாம் நம்ம பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கதைக்குள்ள போகலாம்.
இப்போ நம்ம திருச்செந்தூர் வரலாறு பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகான ஒரு கோபுரம். இது எங்கே இருக்குன்னா நம்ம வந்த என்ட்ரன்ஸ்லேயே இந்த கோபுரம் இவ்வளோ அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம காலையில் பார்த்தா நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும், நார்மலாக தான் இருக்கும். அந்த வேல்லாம் போட்டு நீங்கள் இருந்து அந்த கோயிலே இருந்து வெயிட் பண்ணி நீங்கள் வந்தீங்க அப்படின்னாக்கா அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா லைட்லாம் போட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். அது இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது, காலையிலத்துக்கு ஈவினிங்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. சரி வாங்க நம்ம வரலாறு கண்டினியூ பண்ணலாம், திருச்செந்தூர் வரலாறு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த திருச்செந்தூர் கோயிலில் வந்து ஃபஸ்ட்டு வந்து உருவாகிறதுக்கு முன்னாடி எப்படிலாம் யாரெல்லாம் வாழ்ந்தாங்கன்னு நம்ம சொன்னோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த செந்தில்ன்ற ஊரில் பார்த்தீங்கன்னா அரசர்கள்லாம் வாழ்வாங்களா. அதில் வந்து ஒரு கெட்ட அரசன் வாழ்ந்துட்டு இருந்தான். அவன் பேர் தான் சூரபத்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சூரபத்மன் என்ன பண்ணான்னா அவன் வந்து மிக கடுமையான தவம் இருந்து அவன் சக்தியை பெற்றான். அதாவது யார் ஒருத்தவங்க கடுமையான எந்த வேலை செஞ்சாலும் அதை புரிஞ்சு தெளிந்து செய்யும் போது கண்டிப்பாக அது பவர் கிடைக்கும். ஏன்னா அரக்கனுக்கே அவங்கள பவர் நம்ம நினைக்கும் போது இதை நம்ம இந்த ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். கெட்டவனாக இருந்தாலும் நல்லவனாக இருந்தாலும் நம்ம கடுமையாக முயற்சி பண்ணால் அதுக்கான பலன் கண்டிப்பாக உண்டு. ஸோ அதனால் அப்போ சூரபத்மன் கடும் போராட்டத்துக்கு அப்புறம் அந்த சக்தியை பெற்றதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே இருந்த தேவர்களையும் மக்களையும் துன்புற்ற ஆரம்பிச்சுட்டான். எல்லாரையும் துன்புற்ற ஆரம்பிக்கும் போது என்னன்னா ஒரு கட்டத்தில் பொறுக்க முடியாத தேவர்கள் சிவன் கிட்ட போய் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு, எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்க, அவன் இவ்வளோ பவரை வச்சுன்னு எங்களை இது பண்ணானோடனே உடனே சிவனுக்கு கோபம் வந்துருச்சு. உடனே சிவன் என்ன பண்றாருன்னா நம்மளுடைய முருகரை வந்து நெற்றிக்கண்ணால உருவாக்குறாரு. நெற்றிக்கண்ணால முருகரை உருவாக்கி இந்த சூரபத்மனுடன் போர் இடுறதுக்காக உருவாக்குறாரு. அப்போ உடனே அதனாலதான் முருகர் வந்து இங்க சூரபத்மன் இந்த ஊர்ல வாழறதுனால இந்த ஊருக்கு படையெடுத்து வந்தார். படையெடுத்து வந்து போர் புரிந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம், அதாவது இந்த போர் முடிஞ்சு அதுக்கப்புறம் சண்டை முடிஞ்சு கடைசியாக என்னவா மாறினாங்க சூரபத்மன் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய முருகருக்கு வாகனமாக மாறிட்டாரு. முருகர் வெற்றி பெற்றார். வாகனமாகனா சேவலும் மயிலும். அப்போ நம்ம சேவலும் மயிலையும் பார்த்தான்னா நம்மளோட சூரபத்மனை அழித்த ஞாபகம் தான் நம்மளுக்கு வரணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த சூர சம்ஹாரம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் மக்கள் அதுக்கப்புறம் என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது தீமையை அழித்து நன்மை வெற்றி பெறும். இந்த சூரபத்மனுக்கு அப்புறம் நம்மளோட தீமையெல்லாம் அழிஞ்சு நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்னன்னா நம்ம இந்த கோயிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரொம்ப நாள் கோவம் டென்ஷன் ஏதாவது ஒரு இதுவாக இருந்தால் கூட அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே வந்து சூரபத்மனை அழிச்ச இடம், சூரசம்ஹாரம் நடந்த இடம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் கந்தசஷ்டி அது வந்து ஒரு நிகழ்ச்சியாக கொண்டாடப்பட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த வந்து கருதி, அதாவது இந்த சூரசம்ஹாரம் நடந்த நிகழ்ச்சியை முடிஞ்சு மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா இது ஒரு நிகழ்ச்சியாக இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துகிற நாளாக தான் தீபாவளிக்கு அடுத்த வர்றது தான் சஷ்டி. அதுக்காக அந்த நாளை உருவாக்கிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சஷ்டி முடிஞ்சதுக்கப்புறம் இது ஒரு சின்ன கோயிலாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா வர மக்கள்கள்லாம் அங்கே இருந்த அரசர்கள் இந்த மாதிரி மக்கள்லாம் வர வர என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது பெரிய கோயிலாக உருவாகி இந்த நிமிஷம் நிற்கிது. அதுக்கப்புறமேட்டா பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த கோபுரம் இந்த வரலாறு, இந்த கோயிலோட வரலாறு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதை முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோயிலுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபுட்டு, செப்பல், அப்புறம் நம்ம லைன் நிற்கிற ஏரியாலாம் நம்மளுக்கு இருக்குது. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ரைட் ஹேண்ட் சைடில் தான் கடல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள், இங்கே கோவில் இங்கே பக்கத்தில் கடல் இருக்குது. இந்த கடலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நம்மளுடைய திருச்செந்தூரில் முருகர் அந்த சன்னிதானத்துக்கு பின்னாடி அதுக்கப்புறம் அந்த கோபுரத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அழகான வள்ளி குகை அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் அந்த வள்ளி குகையில் இருக்கிற வரலாறு கேட்கும்போது ரொம்ப இனிமையாக இருக்கும். நம்மளுடைய வள்ளியும் முருகருடைய அழகான காதல் கதை கேட்கும்போது உங்களுக்கு ரொம்ப இனிமையாகவும் சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த கதைக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்பிராஜன் என்ற ஒரு குறவன் வந்து அவனோட வேட்டையாடுறதுக்காக ஒரு காட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அங்கே வள்ளிக்கிழங்கு கிடைக்கிற பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை கிடந்துதான். அந்த குழந்தை தான் யாருன்னா நம்ம வள்ளி. அதாவது வள்ளிக்கிழங்கு கிடைச்சனால வள்ளி அப்படின்னு பெயர் பட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பிராஜன் வளர்க்கப்பட்டான். இது தெய்வீக குழந்தையா இருக்கிறதுனால தான்
அந்த ஒரு பூமிக்கு வந்து அவதாரம் பண்ணிச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நம்பிராஜன் வளர்க்கப்படும் போது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ வந்து குறவனான் முருகன் வந்தாராம். வந்து வள்ளியை மணக்க ஆசைப்பட்டார். ஆனால் நம்ம வள்ளி ஒத்துக்கவே இல்லை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய அண்ணனோட உதவி, விநாயகர் அண்ணனோட உதவியால் அவர் யானையை வள்ளி துரத்திட்டு போகிற மாதிரி பண்ணும்போது வள்ளி என்ன பண்ணாங்கன்னா இந்த குகைக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. அந்த குகை பாருங்கள், அந்த குகைக்குள்ளே போய் உள்ளே அந்த அம்மன் இருப்பாங்க. அப்போ வந்து முருகர் போனாராம். முருகர் போய் இந்த மாதிரி கிழவன் வேகத்தில் போகும்போது என்ன ஆகுதுன்னா உடனே வந்து வள்ளி கேட்டாங்களா, என்னை நீ எப்படியாவது காப்பாற்று இந்த குகையிலேருந்துன்னு. அப்போ நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, அப்போ தான் நான் இந்த குகையிலேருந்து காப்பாற்றுவேன்னு. அதுக்கப்புறம் தான் நம்மளோட வள்ளி ஊற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் உடனே கல்யாணம் பண்ணும்போது முருகர் வந்து அவரோட சுய ரூபத்தை காட்டி அதுக்கப்புறம் இந்த இது வந்தாங்க. இது சுவாரஸ்யமாக சொல்லப்படுது. ஸோ அதனால் இந்த வள்ளி குகையில் உட்காந்து நம்ம எது வேண்டுனாலும் கிடைக்கும்ன்றது உண்மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். திருச்செந்தூருக்கு போனால் கண்டிப்பாக நம்மளுடைய வினை எல்லாமே முற்றி பெற்று நம்ம சந்தோஷமாக எப்படி வந்து சூரசம்ஹாரம் பண்ணுமோ நம்மளோட பண்ணி நம்ம வாழ்க்கைக்கு ஒரு புது தெளிவு கிடைக்கும்.